நம்முடைய தேவன் நம்மை தேற்றுகிற தேவன். அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி நம்மை தேற்றுகிறவர் தேவனாயிருக்கிறார். காரணம் என்ன? அவருடைய அன்பு, அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம். இவைகள் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மை தேற்றுகின்றன. உங்க வாழ்க்கையில நீங்க எப்படி இருக்கீங்களோ தெரியாது. மனிதர்கள் சொன்ன வார்த்தையை நம்பி ஒருவேளை நீங்கள் மோசம் போயிருக்கலாம், ஏமாந்து போயிருக்கலாம். மனிதர்கள் சொன்ன வார்த்தையை அவர்கள் நிறைவேற்றாமல் போயிருக்கலாம். கவலைப்படாதீங்க. வாக்கு மாறாத தேவன் உங்களோடு இருக்கிறார். உங்கள் கண்ணீரை துடைக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். உங்களை தேற்றுகிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் தம்முடைய கிருபையின்படி உங்களை தேற்றுகிறவராய் இருக்கிறார். இந்த உலகத்துல கர்த்தருடைய கிருபைக்கு அளவே இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய தவறுகளை அவர் சுட்டி காண்பிப்பது இல்லை. நம்முடைய பாவங்களை அவர் மிகைப்படுத்துவது இல்லை. மாறாக தம்முடைய அன்பின் நிமித்தமும் தம்முடைய கிருபையின் நிமித்தமும் அவர் நம்மை தேற்றுகிறவராக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில என்ன சூழ்நிலையில நீங்கள் ஏமாற்றப்பட்டீர்களோ அந்த சூழ்நிலையிலிருந்து உங்களை கர்த்தர் விடுதலையாக்க விரும்புகிறார்.